Hello friends, welcome to JAFS code. Increment and Decrement Operator ரொம்ப ஈஸியான ஒரு டாப்பிக்காக இருந்தாலும் சம்டைம்ஸ் சில சிச்சுவேஷன்ஸில் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். இந்த வீடியோவில் இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா கன்ஃபியூஷன்ஸையும் நம்ம கிளியர் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணுவோமா? இந்த வீடியோவில் நான் JavaScript யூஸ் பண்ணி உங்களுக்கு இந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் இது சேம் தான். ஓகே, ஃபஸ்ட்டு இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டரை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா 2 ப்ளஸ் வச்சு நம்ம டினோட் பண்ணுவோம். கரெக்டாக? அதே மாதிரி டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டரை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா 2 மைனஸ் வச்சு டினோட் பண்ணுவோம். இந்த இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டரை இல்லைனா இந்த டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டரை நம்ம 2 விதமாக யூஸ் பண்ண முடியும். இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டரை நம்ம எய்தர் போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டாக யூஸ் பண்ணலாம் இல்லைனா ப்ரீ இன்க்ரிமெண்ட்டாக யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐ ஈக்குவல் டு நான் 10 அப்படின்னு கொடுக்குறேன். இந்த ஐயை நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஐ நம்ம 10ன்னு கொடுத்துருக்கோம். ஐயை பிரிண்ட் பண்ணால் நமக்கு அவுட்புட் 10 கிடைக்குது. இப்போ போஸ்ட் இன்க்ரிமெண்ட் எப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதாவது நம்ம இதுக்கு இடையில் எங்கேயாவது ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா இது போஸ்ட் இன்க்ரிமெண்ட். இப்போ நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அவுட்புட் 11 கிடைக்கும். ஓகே, இது போஸ்ட் இன்க்ரிமெண்ட். இப்போ ப்ரீ இன்க்ரிமெண்ட் எப்படின்னு பார்க்கலாம். ப்ரீ இன்க்ரிமெண்ட் அப்படின்றது என்னென்னா இந்த ப்ளஸ் ப்ளஸ்ஸை நம்ம ரைட்டில் கொடுக்கறதுக்கு பதிலாக லெஃப்ட்டில் கொடுக்குறது. ஓகே, இப்போ சேவ் பண்ணாலும் நமக்கு அவுட்புட் 11 தான் வரும். ஓகே, ஸோ அவுட்புட் சேம் தான். நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கிறது உண்மை தான், ஆனால் 2 விதமாக பண்ணுறோம் இல்லையா? ஸோ 2 விதத்துக்கும் ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல. அந்த டிஃப்ரென்ஸ் சிலப்போ கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். அதை நம்ம இப்போ கிளியராக பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் delete பண்ணிவிட்டு console.log கொடுத்துருக்கேன் இல்லையா, அங்கே நான் என்ன பண்ணுறேன்னா இன்க்ரிமெண்ட் கொடுக்குறேன். ஓகே, இப்போது i ஈக்குவல் டு 10 நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு போஸ்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணி அதை பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு அவுட்புட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் இப்போ சேவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தோம்னா ஆன்சர் 10 தான் கிடச்சிருக்கு. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம், பட் நமக்கு ஆன்சர் 10 தான் கிடச்சிருக்கு. ஸோ இங்கே தான் நம்ம லாஜிக்கை கிளியராக புரிஞ்சுக்கணும். லாஜிக் என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்குன்னா அங்கே நம்ம போஸ்ட் இன்க்ரிமெண்ட் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் இடத்துல அதுக்கு வேல்யூ அதே வேல்யூ தான் இருக்கும், இன்க்ரிமெண்டட் வேல்யூ இருக்காது. ஓகே, எப்போ இன்க்ரிமெண்டட் வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் தான் கிடைக்கும். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு console.logல ஐயை இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் அந்த ஐயை பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ சேவ் பண்ணோம்னா பாருங்கள், இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நமக்கு 10 தான் கிடைக்கும். அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் நான் ஐயை பிரிண்ட் பண்ணேன்னா நமக்கு அது 11ஆக மாறி இருக்கும். இதுதான் போஸ்ட் இன்க்ரிமெண்ட். ஓகே, ப்ரீ இன்க்ரிமெண்ட் அப்படின்னா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஐயோட வேல்யூ சேஞ்ச் ஆகிரும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே நான் ப்ளஸ் ப்ளஸ் கொடுக்குறேன். இப்போ சேவ் பண்ணோம் அப்படின்னா இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஐ இன்க்ரிமெண்ட் ஆகிடுச்சு. ஐ இன்க்ரிமெண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டே எக்ஸிக்யூட் ஆகுது. அதனால தான் இங்கே நமக்கு இன்க்ரிமெண்டட் வேல்யூ ரிசல்ட்டாக கிடைக்கிது. அதே மாதிரி அடுத்த லைன்லேயும் நம்ம console.log கொடுத்துருக்கோம், இங்கேயும் நமக்கு சேம் லைன் ரிசல்ட்டாக கிடைக்கிது. ஸோ இவ்வளவு தான் போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அண்ட் ப்ரீ இன்க்ரிமெண்ட். ஓகே, இதே தான் டிக்ரிமெண்ட்டுக்கும் வரப்போகுது. ஜஸ்ட் நான் இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா மைனஸ் கொடுக்குறேன், சேவ் பண்ணுறேன். இங்கே ப்ரீ டிக்ரிமெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ டிக்ரிமெண்ட் ஆனதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அதனால் பார்த்தோம்னா 10 டிக்ரிமெண்ட் ஆனதுக்கப்புறமா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ 9 நமக்கு இங்கேயே அவுட்புட்டாக வந்திருக்கு. ஓகே, இங்கேயும் நம்ம போஸ்ட் டிக்ரிமெண்ட் பண்ண முடியும். இந்த மைனஸை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே நான் மைனஸ் கொடுக்குறேன். இப்போ சேவ் பண்ணோம்னா பார்த்துங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்போது எனக்கு 10 தான் இருக்குது. அதுக்கப்புறமா அது டிக்ரிமெண்ட் ஆயிரும். ஸோ அடுத்த லைன்லலாம் பார்த்தோம்னா நமக்கு டிக்ரிமெண்ட் ஆன வேல்யூ தான் சப்ஸ்டியூட் ஆகும். ஸோ இப்போ இது கிளியர் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ காம்ப்ளெக்ஸாக ஒரு எக்ஸாம்பிள் எழுதுவோம். அது மூலமாக இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ அது முடியும் போது உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் ரொம்ப கிளியராக இருக்கும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா i ஈக்குவல் டு 10ன்னு வச்சிட்டேன். ஆன்சர் ஈக்குவல் டு i ப்ளஸ் 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 ஐ ப்ளஸ் 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 ஐ ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ஐ ப்ளஸ் ஐ மைனஸ் மைனஸ்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இது வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதை வச்சு இதுக்கான ஆன்சரை டிரைவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த வீடியோ கன்டினியூ பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே console.logல இதுக்கு இந்த ஆன்சரை நான் பிரிண்ட் பண்ணுறேன். 55 அப்படின்னு ஆன்சர் வந்திருக்கு. நீங்கள் கால்குலேட் பண்ண மாதிரி உங்களுக்கு 55 ஆன்சர் கிடச்சிச்சா, இல்லை நீங்கள் எதாவது கன்ஃபியூஸ் ஆனீங்களான்னு கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த ஆன்சர் எப்படி வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இங்கே i ஈக்குவல் டு 10 இருக்குது. கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல இந்த i ப்ளஸ் ப்ளஸ்
இருக்கிற இடத்துல உங்களுக்கு 10 தான் சப்ஸ்டியூட் ஆகிருக்கும், ஏன்னா அது போஸ்ட் இன்க்ரிமெண்ட். ஸோ இந்த எக்ஸிக்யூஷன் ப்ராசஸில் இங்கே 10 தான் வந்திருக்கும். 10 இங்கே அப்ளை ஆனதுக்கப்புறம் தான் இன்க்ரிமெண்ட்டே ஆகிருக்கும். ஸோ இந்த இடத்துல ஐயோட வேல்யூ 10, இது முடிஞ்ச உடனே 11 மாறி இருக்கும். கரெக்டாக அந்த 11 தான் இங்கே சப்ஸ்டியூட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இங்கே +11 வந்திருக்கும். ஓகே, இனி ப்ளஸ்ஸு இங்கே நம்ம ப்ரீ இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ ப்ரீ இன்க்ரிமெண்ட்னா 11 இன்க்ரிமெண்ட் ஆனதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல சப்ஸ்டியூட்டே ஆகும். கரெக்டாக, ஸோ 11 + 1 என்னது 12 இங்கே நமக்கு ப்ளேஸ் ஆகிருக்கும். ஓகே, இனி இங்கே நம்ம ப்ரீ டிக்ரிமெண்ட் கொடுத்துருக்கோம். கரெக்டாக, ப்ரீ டிக்ரிமெண்ட் அப்படின்னா என்ன, ஐயோட வேல்யூ என்னவோ அந்த வேல்யூ டிக்ரிமெண்ட் ஆனதுக்கப்புறம் தான் இங்கே ப்ளேஸ் ஆகும். ஓகே, ஸோ ஐயோட வேல்யூ 12, அது டிக்ரிமெண்ட் ஆனால் 11, அந்த 11 இங்கே ப்ளேஸ் ஆகிருக்கும். ஓகே, அப்புறமா இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், I மைனஸ்னு கொடுத்துருக்கோம். ஓகே, இங்கே என்னென்னா ஐயோட வேல்யூ என்ன இப்போதைக்கு 11, அந்த 11 இங்கே ப்ளேஸ் ஆனதுக்கப்புறம் தான் மைனஸ் ஆகும். கரெக்டாக, ஸோ இங்கேயும் நமக்கு 11 தான் வரும், இங்கே 11 ப்ளேஸ் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு மைனஸ் ஆகும். ஓகே, அப்படி 10 + 11 21, 21 + 12 33, 33 + 11 44, 44 + 11 55. அப்படி தான் இந்த 55 அவுட்புட் கிடச்சிருக்கு. இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். இதுக்கப்புறமா நம்ம console.logல ஐயை பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு இங்கே 11 ப்ளேஸ் ஆச்சு இல்லையா, அதுக்கப்புறமா டிக்ரிமெண்ட் ஆகிருக்கும், அந்த வேல்யூ இங்கே நமக்கு 10ன்னு கிடைக்குது. ஓகே, ஸோ இந்த ஷார்ட் வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.